உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கம் உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அது உண்மைதான். சிலருக்கே தெரிந்த ஒரு ஆச்சரியமான உண்மையை பௌத்த தத்துவம் கொண்டுள்ளது. இன்று இந்த சாதாரண எண்ணை பற்றி நீங்கள் கற்பனை செய்யாத ஒன்றை கண்டறியப் போகிறீர்கள். அது உண்மையில் ஒரு சிறப்பு சக்தியை கொண்டுள்ளது. இந்த எளிய எண் உங்கள் அதிர்ஷ்டம், உங்கள் ஆன்மீக பாதை மற்றும் உங்கள் தனிப்பட்ட சாதனைகளை கூட பாதிக்குமா என்று கற்பனை செய்து பாருங்கள். நம்ப முடியாததாக தோன்றுகிறதா? நீங்கள் அறிய வேண்டிய ஒன்றாக இது இருக்கலாம் என்பதால் இந்த சவாலுக்கு தயாராகுங்கள். இல்லை, இது மற்றொரு கோட்பாடு மட்டுமல்ல. பல நூற்றாண்டுகளின் பௌத்த ஞானத்தில் வேரூன்றிய ஒரு ஆழமான உண்மையை பற்றி நாம் பேசுகிறோம். தற்செயலாக எதுவும் நடக்காது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் இந்த வீடியோவின் ஒரு நொடி கூட நீங்கள் தவறவிடக்கூடாது. ஏனென்றால் உங்கள் பல கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு அருகிலேயே இருக்கலாம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதை நீங்கள்தான் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். இந்த தகவலுக்குள் நாம் விரிவாக செல்வதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த உள்ளடக்கத்தையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க நான் செழிப்பு மற்றும் ஞானத்தை ஈர்க்கிறேன் என்ற வாக்கியத்தை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். பௌத்த தத்துவம் குறியீட்டுத்தன்மை நிறைந்தது. மேலும் இந்த பண்டைய பாரம்பரியத்தில் எண்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. பௌத்தர்களை பொறுத்தவரை எண்கள் வெறும் கணித சின்னங்கள் அல்ல, அவை ஆன்மீக ஆற்றலை கொண்டவையாகவும் ஒவ்வொன்றும் அதன் சொந்த அர்த்தம் மற்றும் தாக்கத்தை கொண்டவையாகவும் கருதப்படுகின்றன. பண்டைய காலத்திலிருந்தே பௌத்த துறவிகள் சில எண்கள் வாழ்வின் பல்வேறு அம்சங்களுக்கான வாயில்களை திறக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அவை உடல் உலகையும் ஆன்மீக உலகையும் இணைக்கக்கூடியவையாக கருதப்படுகின்றன. இந்த கண்ணோட்டம் எண்கள் வெறும் எண்கள் என்ற எளிய கருத்தை மாற்றி வாழ்க்கை மற்றும் பிரபஞ்சத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்ள உதவும் திறவுகோலாக அவற்றை பார்க்கச் செய்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு எண்ணும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வை கொண்டுள்ளது. இது ஒருவரின் ஆளுமை, விதி மற்றும் அவர் எதிர்கொள்ளும் சவால்களை கூட பாதிக்கக்கூடும். உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கம் குறிப்பாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் வரும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த எண்களை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் கவனிக்க தவறும் வடிவங்களையும் நடத்தைகளையும் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த அறிவின் மூலம் அவற்றை மேலும் தெளிவாக வெளிக்கொணரவும் முடியும். பல நூற்றாண்டுகளாக நம்மை சுற்றியுள்ள ஆற்றல்களுடன் இணக்கமாக வாழ்வதன் முக்கியத்துவத்தை பௌத்தம் வலியுறுத்தியுள்ளது. இந்த நல்லிணக்கத்தின் ஒரு பகுதி எண்கள் நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து வருகிறது. உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கத்தின் அர்த்தத்தை அறிந்து கொள்வதன் மூலம் உங்கள் பாதையில் செயல்படும் சக்திகளை நீங்கள் அடையாளம் காணலாம். அவற்றை உங்கள் நன்மைக்காக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் அறியலாம். இந்த எண்களால் நாம் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறோம் என்று அர்த்தமல்ல. மாறாக அவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் நமது உள்ளார்ந்த தன்மையுடன் பொருந்தக்கூடிய அதிக விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு முடிவுகளை எடுக்க நாம் கற்றுக்கொள்ளலாம். பௌத்த தத்துவத்தில் எண்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது ஒரு ஆன்மீக ஆர்வம் மட்டுமல்ல, இது சுய அறிவுக்கான நடைமுறை கருவியாகும். இந்த கருத்தை நாம் ஆழமாக ஆராயும்போது எண்கள் நம் அன்றாட அனுபவங்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்கிறோம். நம்மை சுற்றியுள்ள உலகத்துடன் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதற்கான தனித்துவமான கண்ணோட்டத்தை அவை நமக்கு வழங்குகின்றன. மேலும் நம் வாழ்வில் எழும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை நன்கு புரிந்து கொள்ள அவை உதவுகின்றன. சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது இந்த பண்டைய ஞானம் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த ஆதாரமாக மாறும். உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கத்தின் அர்த்தங்கள் 0 வெறுமையையும் எல்லையற்ற திறனையும் குறிக்கிறது. 0 உடன் முடிவடையும் ஆண்டுகளில் பிறந்தவர்கள் புதுப்பித்தல் மற்றும் மாற்றத்துடன் ஆழமாக தொடர்புடையவர்கள். அவர்கள் பெரும்பாலும் பெரிய மாற்றங்களை எதிர்கொள்கிறார்கள். குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியையும் தெளிவையும் கண்டறியும் தனித்துவமான திறன் கொண்டவர்கள். எனினும் முடிவற்ற தொடக்கங்களின் சுழற்சிகளில் சிக்கித் தவிப்பதாக உணராமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும். வாழ்வு வெளிப்படும் பாதையில் பொறுமையும் நம்பிக்கையும் அவசியம்.
1. தனித்துவம் மற்றும் தலைமைத்துவத்தை குறிக்கிறது. இவர்கள் முன்னோடிகள், வலுவான முன்முயற்சி கொண்டவர்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய இயற்கையான தலைவர்கள். இவர்களது சவால் என்னவென்றால் தங்களது உறுதிப்பாட்டையும் தனித்துவத்தையும் பிறருடன் இணைந்து செயல்படுவதோடு சமநிலைப்படுத்துவதாகும். தனிமைக்கு அளிக்கும் அதே முக்கியத்துவத்தை குழுப்பணிக்கும் அளிக்க வேண்டும். 2. இருமை மற்றும் நல்லிணக்கத்தை குறிக்கிறது. இவர்கள் இயற்கையான மத்தியஸ்தர்கள், சமாதானம் செய்பவர்கள் மற்றும் பிறரது தேவைகளை உணர்ந்தவர்கள். எனினும் சமாதானத்தின் பெயரால் தங்களை தாங்களே தியாகம் செய்யாமல் தங்கள் சொந்த தேவைகளையும் வலியுறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். 3. படைப்பாற்றல் மற்றும் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையது. இவர்கள் துடிப்பானவர்கள், மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மற்றும் சிறப்பாக தொடர்பு கொள்பவர்கள். பெரும்பாலும் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். தங்களது இலக்குகளை அடைய படைப்பாற்றலை கவனத்துடனும் ஒழுக்கத்துடனும் பயன்படுத்த கற்றுக்கொள்வதே இவர்களுக்கான பாடம். 4. கட்டமைப்பு மற்றும் ஒழுங்கை குறிக்கிறது. 4 கூறுகள் மற்றும் 4 திசைகளை குறிப்பது போல. இவர்கள் நடைமுறைவாதிகள், ஒழுக்கம் மிக்கவர்கள் மற்றும் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள். ஸ்திரத்தன்மைக்கான தங்களின் தேவையையும் மாற்றங்களுக்கு தயாராக இருக்கும் தன்மையையும் சமப்படுத்த வேண்டும். 5. சுதந்திரம் மற்றும் சாகசத்தை குறிக்கிறது. இவர்கள் மாறும் தன்மை கொண்டவர்கள், ஆர்வம் மிக்கவர்கள் மற்றும் புதிய விஷயங்களை ஆராய்வதில் மகிழ்ச்சி காண்பவர்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் தங்களை உறுதியாக நிலைநிறுத்திக் கொண்டு சுதந்திரத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் இடையில் ஒரு சமநிலையை காண்பதே இவர்களது சவால். 6. அன்பு, இரக்கம் மற்றும் சேவையை உள்ளடக்கியது. இவர்கள் இயற்கையான பராமரிப்பாளர்கள். இந்த எண்ணெய் கொண்டவர்கள் தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு அமைதியையும் ஆதரவையும் வழங்குவார்கள். பிறரை அக்கறையுடன் கவனித்துக் கொள்வது போலவே தங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 7. ஆன்மீகம் மற்றும் சுய பரிசோதனையை குறிக்கிறது. இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் மற்றும் உண்மையை தேடுபவர்கள். இந்த எண்ணெய் கொண்டவர்கள் புத்திசாலிகளாகவும் தத்துவார்த்த பார்வை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நடைமுறை வாழ்க்கை மற்றும் மனித உறவுகளிலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும். 8. சக்தி, மிகுதி மற்றும் பொருள் வெற்றியை குறிக்கிறது. இவர்கள் லட்சியம் மிக்கவர்கள் மற்றும் பெரிய சாதனைகளை செய்யும் திறமை கொண்டவர்கள். வெற்றிக்கான தங்களது தேடல் ஆழமான ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியான விழுமியங்களுடன் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 9. நிறைவு, ஞானம் மற்றும் உலகளாவிய இரக்கம் ஆகியவற்றை குறிக்கிறது. வலுவான நோக்க உணர்வால் வழிநடத்தப்படும் இவர்கள் பெரும்பாலும் மனித குலத்திற்கு ஆழமான முறையில் சேவை செய்வார்கள். தங்களை தாங்களே கவனித்துக் கொள்வதோடு மற்றவர்களுக்கு சேவை செய்வதை சமநிலைப்படுத்துவதே இவர்களுக்கான சவால். உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கத்தின் ஆழமான அர்த்தத்தை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஞானம் உங்கள் தனிப்பட்ட பயணத்திற்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு எண்ணும் ஒரு தனித்துவமான ஆற்றலை கொண்டுள்ளது. இது உங்களோட பாதை, உங்களோட தேர்வுகள் மற்றும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பாதிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியான சூழ்நிலைகள், நடத்தை முறைகள், வெற்றிகள் மற்றும் போராட்டங்களை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் எண்ணின் பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்வதன் மூலம் அது உங்கள் பாதையை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை நீங்கள் காணத் தொடங்கலாம். மேலும் இந்த விழிப்புணர்வை சுய அறிவு மற்றும் வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த கருவியாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் அறியலாம். உங்கள் எண்ணுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் இடையிலான இந்த இணைப்பு ஆழமாக சிந்திக்க ஒரு வாய்ப்பாகும். உதாரணமாக, உங்கள் எண் தலைமைத்துவம் அல்லது ஆன்மீகத்திற்கான போக்கை குறிக்கிறது என்றால் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வலிமையை நான் என் அன்றாட வாழ்க்கையில் முழுமையாக பயன்படுத்துகிறேனா? மிகவும் இணக்கமாக வாழ இந்த ஆற்றலை நான் எவ்வாறு சிறப்பாக சமநிலைப்படுத்த முடியும்? இந்த விழிப்புணர்வு தெளிவையும் திசையையும் தருகிறது. இது உங்கள் செயல்களை உங்கள் உண்மையான நோக்கத்துடன் சீரமைக்க உதவுகிறது. கூடுதலாக, இந்த தாக்கங்களை அங்கீகரிப்பதன் மூலம் உங்களது உள்ளார்ந்த தன்மையுடன் பொருந்தக்கூடிய அதிக விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு முடிவுகளை எடுக்கத் தொடங்கலாம். அடுத்த கட்டம் இந்த அறிவை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒருங்கிணைப்பது. நேர்மறையான மாற்றங்களை ஊக்குவிக்க அதை பயன்படுத்துவதுதான். உங்கள் எண் ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை குறிக்கிறது என்றால் அதிக நிலைத்தன்மையை வளர்ப்பதற்கான நேரம் இது.
இது படைப்பாற்றல் அல்லது இரக்கத்தை சுட்டிக்காட்டினால் அந்த அம்சங்களை இன்னும் திட்டமிட்டு வளர்க்க வேண்டிய நேரம் இது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் உண்மையான ஆற்றலுடன் நீங்கள் எவ்வளவு அதிகமாக இணைகிறீர்களோ அந்த அளவுக்கு நிறைவான மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழலாம்.